தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தங்களின் வசதிக்காக வழிநடுகிலும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துள்ள தமிழக அரசுக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி நாள்தோறும் முத்துக்குமார சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. வரும் 12ஆம் தேதி தெப்பத்தேரோட்டம் நடைபெறவுள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடிய வண்ணம் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் ஓய்வு எடுக்க பல்வேறு இடங்களில் தங்குமிடம், குடிநீர் வசதி, உணவு உட்பட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா பழனிமலை கோயிலில் தொடங்கி வைத்த அன்னதான திட்டத்தின் கீழ் காலை முதல் இரவு வரை தொடர்ந்து அறுசுவை உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இத்தகைய வசதிகளால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பக்தர்கள் தமிழக அரசுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். எல்லா வசதியும் இருக்குது, நல்லா தண்ணி சௌகரியம், எல்லாமே பாதுகாப்பு நல்லா ஒரு இதுவாக போட்டிருக்காங்க. அங்கங்கே மண்டபம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. எங்களுக்கு நல்ல வசதியாக இருக்குது. அன்னதானம்லாம் நல்லா எல்லா இடத்துலையும் வர்ற இடத்துல பூரா நல்லா எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதனிடையே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று ஓராண்டு முடிந்ததை அடுத்து இன்று வருஷாபிஷேகம் நடைபெற்றது. இதனையொட்டி தங்க கேடயத்தில் 4 கும்பங்களில் புனித நீர் வைத்து யாக பூஜை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.